மனப்பாடமாக கூட தெரியும். ஜெபிக்கும் போது சொல்கிறோம், பாட்டு பாடும்போது நல்லாவே பாடம் இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் காரியங்கள் வரும்போது நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்கிறத விட்டுட்டு நம்முடைய கவனத்தை எந்த பக்கம் திருப்பிடுறோம்? மனுஷர் மேல திருப்பிடுறோம், அல்லது நம்மளால முடியும் ஏதாவது செஞ்சிடறோம், யோசிக்கிறோம். பாருங்க, நம்ம நிறைய பேர் எப்படிமா இருக்கிறோம், அவர்கிட்ட போனாதான் நடந்துடும், இவர்கிட்ட போனாதான் நடந்துடும், இவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும் இல்லையா, அவர் எனக்காக அதை செய்வார், இவர் எனக்காக பேசுவார் அப்படின்னு அங்கே இங்கே ஓடுறோம். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, என்னால் படித்த நான் நினைச்சிக்கிறேன், செய்து பார்க்குறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதையோ நான் பண்ணிட்டு கடைசியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்ன உடனே எங்கே வாருங்க சொல்லுங்க. ஆமாம், யாரை தேடி வரோம்? ஏசப்பாவை தேடி வரோம். அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், முடியலை. அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன், முடியலை இல்லையா. நான் என்கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு ஏதாவது செய்யலாம்னு பார்த்தேன், நான் ஒன்றும் முடியலை. இப்போ ஆண்டவரே நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். இது அப்படியே உள்ட்ட வாக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மறுபடியும் முதல்ல யார்கிட்ட வரணும்? சத்தமாசனம் யார்கிட்ட வரணும்? முதலாவது இயேசுவை வந்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களால் முயன்று கலைத்து போக வேண்டிய சூழ்நிலையும் வராது. சொல்லுங்க, அப்படிதானே? எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீ காப்பாற்றினீர், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவள் அழகா வசனம் சொல்றது, உண்மை நம்பினாங்க, ஆனா அவங்க என்ன செய்யல, அதனால வெட்கப்பட்டு போகல. நான் சொல்ற அந்த காலங்களில் நீங்க உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அது தலைக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாவற்றிலும் முதலாவது இயேசுவின் பாதத்துக்கு வந்துட்டு அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவருக்கு தெரியப்படுத்தி அவரை நீங்க ஆண்டவரே ஏதாவது செய்யப்பான்னு சொல்லிட்டு அவரை நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க வெட்கப்பட்டு போவது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரியம் அவரால் செய்ய முடியாது? சொல்லு, எது இருக்குது அவரால் செய்ய முடியாத காரியம்? ஒண்ணுமே இல்லை. நாம தான் நினைச்சுக்கிறோம், இந்த சின்ன காரியத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறதா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, காலையில நான் என்னுடைய டூத் பிரஷ் எடுத்து அதில் வைக்கிற சின்ன அந்த டூத் பேஸ்ட்டு கூட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேங்க. இது கூட என்னால் முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, என் தேவன் இதை எனக்கு செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு இந்த உத்தியோகம் இருக்குது, எனக்கு இந்த பவர் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம காலையில் கண் விழிக்கிறதும் சுவாசிக்கிறதும் எழும்புறதும் நடக்கிறதும் நம்ம எதையோ ஒன்று மனசுகிறோம். கொஞ்சம் அரிசி எடுத்து உடைய போடுறது கூட அப்பா தந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி யாருன்னா அவர் சார்ந்து கொள்றீங்களோ அவங்க, நான் சொல்றேன், அவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியுமா? காண்கிறவற்றை அல்ல, காணாதவைகளை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. அவன் நம்முடைய அழைப்பு வித்தியாசமானதுதான். உலகத்துல நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வைத்தியகார கூட்டம்மா இல்லையா? அல்லேலியா கூட்டங்கிறது வேலைக்காரன்னு சொல்றது ஒரு பக்கம் போய் வைத்தியக்காரன்னு சொல்லுவான். ஏன் தெரியுமா? அங்கே தலை போகிற காரியம் நடந்துட்டு இருக்கோம், நாம் என்ன செய்வோம்? ஜெபிப்போம் இல்லையா? டாக்டராலே முடியலன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் இணைந்த ஜோபு என்ன செய்ய போகிற? நமக்கு தெரியும், டாக்டரால் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா கிரியை செய்யவே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ மனுஷனால முடியாதுன்னு வருதோ அப்போ அவர் எங்க காரியத்தை துவக்க ஆரம்பிப்பார். ஆமென். பாருங்க, அப்போ காண்கிறவற்றை அல்ல, காணாதவற்றை நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நம்மளால காற்றையும் பார்க்க முடியாது, எதை பார்க்க முடியாது? மழையும் பார்க்க முடியாது. ஆனா என்ன வரும்? வாய்க்கால் எதனா நிரம்புமா? தண்ணீரால நிரம்பும், பள்ளத்தாக்கு நிரம்பும். எப்படிங்க? அது எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவுதானங்க ஜனங்க, இவ்வளவு வச்சு எப்படிங்க இந்த ஊழியத்தை செய்ய போறீங்க? உங்க ஊழியத்தினுடைய காரியங்கள் வருமானம் இவ்வளவுதானங்க இருக்குது, எப்படி நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? தெரியாதுங்க, நாங்க பாத்திர வச்சு நம்பல. இந்த சின்ன கிராமமா இருந்தா கூட நாங்க உலகத்தை கலக்கவிட இருக்கிறதுனால நாங்க நிச்சயமா நாங்க சொல்லி இருக்கிற காரியத்தை, தரிசனத்தை அடையவே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
ஏற்ற சூழ்நிலை இல்லைன்னா கூட நாம் அதை நம்பணும். ஆமே பாருங்க, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கைக்கு உட்பட்டவைகளை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே அல்லேலூயா. அதுதான் பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப டஃப்பானது, கஷ்டமானது. இந்த உலகத்தோடு ஒத்து போக முடியாது நம்மளால. இந்த உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ம என்ன செய்ய எடுத்துக்கிடவும் முடியாது. உலகம் 1000 காரியங்களை பேசும், பல தத்துவங்கள் இருக்குது, பல கோட்பாடுகள் இருக்குது. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த இயற்கையாவே முடியாது. இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இயற்கையின் சக்திக்கு பெரிய சக்தி எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இல்ல இல்ல, இந்த இயற்கைக்கும் மேலாக அதிகாரம் உள்ளவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சொல்றோம், இயற்கைக்கு உட்பட்டது நம்ம நம்புறது இல்லை. ஆமா, உனக்கு என்ன புத்திர சந்தானமே இல்லை, அதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மெடிக்கல் சொன்னாலும் அதை தாண்டி அந்த கற்பத்தை உயிரடைய செய்து அங்கே குழந்தையை உள்ளே வைத்து வளர செய்வது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதானே? ஆமா, செத்து போன சரீரத்தை என்ன செஞ்சிருவார்? எடுப்பார், எடுக்க மாட்டார். எத்தனை பேருக்கு சரீரத்துல உள் உறுப்புகள்ல செயலாக்கப்பட்டுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னாங்க, ஆப்ரேஷன் நாங்க, அதுனாங்க, இதுனாங்க, சான்ஸே இல்லைன்னாங்க. இந்த டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி அடுத்த டாக்டர் போனால் அவர் அதே தான் சொன்னார் இல்லையா? ஆனால் பாருங்க, ஆண்டவர் நம்பி வந்ததுனால ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணல. அப்படிதானா? நம்ம மாற்றிட்டாரா? சுகமாக்குனாரா? வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்தாரா? எப்படி நடந்துச்சுங்க? இயற்கைக்கு உட்பட்டல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டு. அவன் அப்போ இதுக்காக தான் நினைச்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்னால மற்றவங்களால முடியாத ஒண்ணு என் தெய்வத்தால செய்ய முடியுமா? அதுதான் தெய்வீக நம்பிக்கை. அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் ஆதாரமா இதெல்லாம் நினைச்சோமோ, அதெல்லாம் இன்னும் என்ன செய்யணும்னா, இன்னும் இதெல்லாம் என்னுடைய ஆதாரம் இல்லை, இதெல்லாம் என்னுடைய லைஃபுக்கு என்ன இல்லை, செக்யூர் இல்லை, இது பாதுகாப்பு இல்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், பாதுகாப்பு எல்லாம் என்னை அழைத்த உண்மையுள்ள தெய்வமாகிய இயேசு மட்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க, எந்த கால சூழ்நிலையிலையும் அவரையே நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். சந்தோஷமா இருக்கும்போது மாத்திரமல்ல, துக்கமா இருக்கும்போதும். சிலவங்க ஆபத்துல மட்டும் என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க? இல்லை, நம்ம ஜனங்கள் எக்காலத்திலும் அவர் என்ன செய்யுங்கள்? நம்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் நம்பணும், எக்காலத்திலும் நம்பணும். இதுக்கு தான் அவர் நம்பணும், இதுக்கு நம்ப வேண்டாம் இல்லை. நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை, சின்னதோ பெருசோ அவரை மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க 1 கோடிக்கு கர்த்தரை நம்புவீங்க? 1 கோடின்னு ரொம்ப ஆச்சரியப்படுப்பாங்க. நாங்களாவது 1 கோடிக்கு நம்புற மாதிரியாக இருக்குது இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? 1 கோடினா அவரை நம்புவோம். 1 ரூபான்னா இது பெரிய விஷயமாங்க. நான் சொல்றேன், இல்லை இல்லை, பெரிய விஷயம் தான். அதுவும் தெய்வத்தால மட்டும்தான் தர முடியும். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ நம்ம ஆண்டவரை நம்பணும். ஒரு காரியம் சொல்லட்டா, ஏன் நமக்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு நமக்கு சொல்றேன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க? எங்க? எகிப்துல அடிமைத்தனம். நல்லா தான் பேசுங்க, நல்லா கரெக்டாக தான் சொல்றீங்க, அதே சந்தேகத்தோட சொல்றீங்க. எகிப்துங்கிற தேசத்துல 430 வருடம் என்ன செய்யறாங்க? அடிமைத்தனத்துல இருந்தாங்க. இப்ப பாருங்க, அவங்கள விடுதலையாக்கணும், அவங்களுக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி அந்த தேசத்துக்கு என்ன செய்யணும்? அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்களுக்காக இறங்கினார் இல்லையா? அவங்க உபத்திரவத்தை பார்த்தாரு, அவங்களை விடுவிக்க இறங்கினார். இப்போ மோசையை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி அவங்கள வழிநடத்தி கொண்டு வரும்போது சும்மா கொண்டு வரல, அங்க ஒரு காரியத்தை செய்தாராம். வாசிக்கலாம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசே சொல்லியிருந்தபடி பாத்தீங்களா? 36 வாசிங்க. அப்போ இதுவரைக்கும் அடிமைத்தனத்துல இருந்தவங்க சும்மா புறப்பட்டு வரல, எதோட புறப்பட்டு வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, எதோட புறப்பட்டு வந்தாங்க? வசன சங்கீதக்காரர், வெள்ளியோடும் பொன்னோடும் அவருடைய புறப்பட பண்ணினி, அவருடைய கோத்தரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும்
இல்லை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு பாட்டு பாட ரொம்ப நல்லா தெரியும். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே இப்படிதானே பாடுறோம். அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போச்சு கவனிங்க. அப்போ அதெல்லாம் நம்ம நல்லா பாடுறோம் இல்லைங்களா? இந்த சம்பவத்தை குறித்து நான் காரியத்தை சொல்றேன். ஒரு எகிப்தியர் வந்து ஒரு இஸ்ரவேலன்ட்ட சொன்னான்னா, நீங்க எங்க முற்பிதாக்களுடைய காலத்துல எங்க தேசத்துல அடிமைத்தனத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகும் போது எங்ககிட்ட இருந்த வெள்ளியும் பொன்னையும் என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க கொள்ளையிட்டு வந்துட்டீங்க. அதனால எங்கிட்ட இருந்து நீங்க கொண்டு போன அந்த வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஈடா இப்ப எங்களுக்கு என்ன செய்யுங்க? சரி கட்டுங்கன்னு சொல்லி கேட்டான். அப்போ அவர் சொன்னாரா, வாஸ்தவம் தான், ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க, நாங்க 430 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு அடிமையா இருந்தோம். நாங்க அடிமையா இருந்த நாட்களுக்கு சரியான அந்த ஈடை எங்களுக்கு செலுத்துங்க, நாங்க இதை செய்யறோம். நான் கதைக்காக சொல்ல கவனிங்க. இப்போ வெள்ளியோடு பொண்ணோடு புறப்பட்டாங்களா? சும்மா வந்தாங்களா? வெள்ளியோடு பொண்ணோடு வந்தாங்களா? சொல்ல போனா எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க? துரத்துனாங்க. எப்படியாவது இந்த இடத்தை விட்டு, இந்த தேசத்தை விட்டு நீ என்ன செய்ய, வெளியே போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ இந்த வெள்ளியும் பொண்ணோடு வந்தாங்க இல்லையா? இந்த வெள்ளியும் பொண்ணையும் வச்சு அவங்க தலைமையில சுமந்திருப்பாங்க இல்லையா? அல்லது ஏதோ ஒரு அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல போட்டிருப்பாங்க, கழுத்துல காதல் அணிஞ்சிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு மாட்டிருக்கலாம். அவ்வளோ தூரம் அவங்களுக்கு செல்வம் மிகுந்திருந்தது. அதை கொள்ளையிட்டு வந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த வனாந்தரத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவங்க எதை வைத்து சம்பாதித்து சாப்பிட்டார்கள்? அவங்க சாப்பிட்டாங்கல்ல, தண்ணி குடிச்சாங்கல்ல. இந்த சாப்பாடு, உணவும் தண்ணீரும் அடிப்படை தேவை இல்லையா? அது நம்முடைய வாழ்க்கையின் ஜீவாதாரம் இல்லையா? ஆனா இது அவங்க வச்சிருந்த வெள்ளியினால் பொண்ணால் வந்துச்சா? எதனால வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க, எதனால வந்துச்சு? யார் கொடுத்தா? வானம் திறந்து கொடுத்தாலும் அவரு தான், கண்மலையை பிளந்து கொடுத்தாலும் அவரு தான், அல்லேலூயா, காற்றை வீச பண்ணி கொடுத்தாலும் அவரு தான். அதனாலதான் நான் சொல்றேன், வெள்ளியும் பொண்ணும் இருந்துச்சு, அது அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கல, அது அவங்க ஜீவனை காப்பாத்தல. ஆனா அவங்க அழைத்த தெய்வம், வழிநடத்தின தெய்வம், சரியான திசைக்கு கொண்டு போன தெய்வம் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கு உண்பதற்கு உணவையும் அவங்க குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுத்து ஜீவனை காத்தா. அல்லேலூயா. சொல்லுங்க, ஜீவனுக்கு ஆதாரம் வெள்ளியா பொண்ணா? யாருங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யாரு? தெய்வம் மட்டும்தான் சொல்றது, விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கதை தான்னா நமக்கு என்ன கதை? நம்ம வச்சிருக்கிற பணம் நம்மளை காப்பாற்ற போறது இல்லை, நமக்கு அதை தந்தவர் தான் நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் இருந்தும் எதையும் வாங்க முடியாத சூழ்நிலையும் வரலாம். எல்லாம் இருந்தும் ஒரே நாள் இரவுல எது செல்லாதுங்க? ஆமா, 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாதுன்னு இல்லையா? ஒரு நாள் இரவுல எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம என்ன செஞ்சோம்? முட்டி அடிச்சு போனோம், பேங்க்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், ஆதார் கார்டு கொடுத்தோம் இல்லையா? ஆமா. அப்போ பாருங்க, நிலைங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல பணத்தை நம்ம லம்பா அமௌண்ட் போயிட்டு வர முடியாது இல்லையா? ஆமா. பாருங்க, இந்த உலகம் ஒரு கணக்கு வச்சிருக்குது, ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதான் எதுன்னு சொல்றது? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சத்தமா சொல்லுங்க, எத்தனை நன்மை குறையக்கூடாதுங்க? ஏதாவது சொல்லியிருக்கிறார குறைன்னு சொல்லி ஒரு நன்மை கூட என்ன செய்யாதான் படுமா? படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னொரு காரியத்தை உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கலாங்க. இந்த 3ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் தன் தாய் வயிற்றுல இருந்து பிறந்தது முதல் தன்னுடைய கால்கள் ரெண்டுமே செயலிழந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஆலயத்துல அந்த வாசல் அருகே உட்கார்ந்து என்ன செய்யறாருன்னா, அவர் தர்மம் எடுக்கிறார். பிச்சை கேட்டு அதில் படைக்கிற ஒரு மனுஷனா இருக்கார். அவரை எப்படிதான் கொண்டு வைக்கணும்? தூக்கி சுமந்து கொண்டு வச்சு அவர் அந்த தர்மம் எடுத்து போயிருப்பதாக திருமணம் செய்யணும். தூக்கி சுமந்து கொண்டு தான் போகணும். அப்போ வாழ்நாளில் அவர் என்ன செய்தார்னா, அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த 40 வருடங்களுக்கு மேலாக என்ன செய்யறாருன்னா, அவரை யாரோ ஒருத்தர் சுமக்கணும், சுமந்து கொண்டு தான் கொண்டு வரணும், சுமந்து கொண்டு தான் தண்ணி செய்யணும், அவரை தூக்கி கொண்டு போகணும். அப்போ அதனால கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அதே சூழ்நிலையில
அதே நிலைமையில எந்த மாற்றமும் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ அந்த இடத்துக்கு தெய்வீக மனிதர்களாகிய பேதுருவும் யோவானும் செய்றாங்க, வர்றாங்க. அவங்க வந்த உடனே இவர் பார்க்குறாரு, இவங்க கிட்ட ஏதாவது ஒன்று கிடைக்குமா? நல்ல அங்கெல்லாம் போட்டிருக்காங்க, ஆமா ஜிப்பா போட்டிருக்காங்களே, இல்லை நம்ம ஏதோ ஒரு அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அவங்க அப்போஸ்தலர்கள் இல்லையா, ஆமாம் அவங்க பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அவங்க வர்றாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று கிடைக்குமேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்தா 2 பாஸ்டர்ஸ் வந்துருக்குறாங்க. ஆமாம் என்ன காரணம் வந்தாலும் தெரியல, வந்திருக்கிறாங்க, ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தையே என்ன செய்கிறாங்க, நோக்கி பார்க்குறாங்க. நோக்கி பார்த்தா ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கணும்ல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இதை கேட்க வயவனை பார்த்தேன் நான். கொஞ்சம் நினச்சி பாருங்க, அப்படி நிலைமை. அவன்கிட்ட வெள்ளியாவது பொண்ணாவது கேட்டானே, அதிகபட்சமா ஒரு 10 ரூபா கூட உன்னால போட முடியாதுன்னா நீ என்னையா எதுக்கேற்ற சொக்கா போட்டிருக்கிற இல்லையா, எதுக்கு இந்த கோட் சுத்தப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்பெல்லாம் ரொம்ப மாறி போச்சு தெரியுமா? 1 ரூபா 2 ரூபா நம்ம கொடுக்க முடியாது. ஆமாம், சாதாரணமாக கொடுத்தாலும் எவ்வளோ கொடுக்கணும்? 10 ரூபா கொடுக்கணும் இல்லை? ஆமாம். அன்னைக்கு ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, குழந்தைய வச்சுட்டு இருந்ததுன்னு, ஐயா ஒரே ஒரு கேக் பெட்டி வாங்கி தரேன்றாங்க. அப்படின்னால மாறி போச்சு இப்போ பாருங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, ஏதாவது ஒன்று கிடைக்குமா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் சொல்றாரு, எங்களிடத்துல என்ன இல்லை, வெள்ளியும் பொண்ணும் இல்லை. நாமளும் தானே சரிமா, அப்புறம் எதுக்கு நின்றுட்டு இருக்கிற, போய அடுத்தவங்களுக்காக என்ன செய்ய வழிவிடு அப்படின்னு இருப்போம்ல. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் எதுனா வசனம் அது? வாசிங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி நல்ல சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு தெரியும், அவன் உடனே என்ன செஞ்சான், எழுந்தான். எழுந்தது மாத்திரம் இல்ல, குதிச்சான். அப்புறம் என்ன செஞ்சான், உள்ள தேவாலயத்துக்குள்ள நடந்து போய் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. இப்போ கவனிங்க, எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்குது, அது இயேசுவின் நாமம். இந்த வெள்ளியும் பொண்ணும் செய்ய முடியாத உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு காரியத்தை என்கிட்ட இருக்கிற இயேசுவின் நாமம் செய்யும் சொல்லி அன்னைக்கு அவர்கள் அந்த முழுவதும் நடக்க பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நினைச்சு பாருங்க, வெள்ளியோ பொண்ணையோ அவங்க கொடுத்திருந்தா கூட வாழ்க்கை மாறி இருக்குமா? சொல்லுங்க, மாறி இருக்குமா? சில பேருடைய வாழ்க்கையில ஒரு கதை சொல்லுவாங்க. ராஜா தங்க தட்டு கொடுத்தாராம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தர்மம் எடுக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கு தங்க தட்டை கொடுத்தாராம். ஆனா அந்த தங்கத்தை தட்டை வச்சு என்ன செஞ்சானா? உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? ஆமா, கவனிங்க. அப்போ நாம எதையோ ஒன்று கொடுத்தா கூட அவனுடைய பிரச்சனை மாறப்போறது இல்லை. வெள்ளிய பொண்ணை கொடுத்தா மாறி இருக்காது, அதை வச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். இருக்குதுன்னு வச்சிருந்துருக்கலாமே தவிர அதை பாதுகாக்க கூட முடியாது இல்லையா? ஆனா அதை விட வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வல்லமை அவரிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. நீ ஏன் இப்படி இருக்கணும்? உன்னை சந்திக்கிறதுக்கும் உன்னை குணமாக்குறதுக்கும் உன்னை ரட்சிக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நம்மளால நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு மாற்ற முடியாத ஒண்ணு தேவனால வச்சிருக்கிற நம்பிக்கையினால மாற்ற முடியும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் வரணும். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த வாழ்க்கை பயணத்துல நாம தொடர்ந்து முன்னேறி போகணும். அப்படிதானே? ஆமா, எல்லாருக்கும் தெரியும் தானே, மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயிலிருந்து எப்படி வருகிற வார்த்தை? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுவின் வார்த்தையினால் பிழைக்கிறேன். உண்மைதானா? இந்த பேர் அறிக்கையில விட்டுருந்தீங்களா? நிஜமாவா? சத்தியமா? அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர் சொல்ற அப்படின்னாலும் அது படைப்பு இருக்குது, ஆனாலும் படைப்பு இருக்குது இல்லையா? அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, ஜீவன் இருக்குது. இப்போ அப்படின்னு சொன்னாலும் ஜீவன் இருக்கு. என்னை பின்பற்றி வான்னு சொன்னாலும் ஜீவன் இருக்கு.
உங்களுக்கு சமாதானம் சொன்னாலும் ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அது ஜீவன் இருக்கு. ஒரு பாட்டு தெரியுமா? நீ நின்றாள் அற்புதம், நீ நடந்தாள் அற்புதம், நீ பார்த்தாள் அற்புதம், வார்த்தை சொன்னாள் அற்புதம், ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, காணும் வானம் பூமியாவும் அன்று உம்மாலானது, வானம் பூமியாவும் அன்று உம்மாலானது, நீ நின்றாள் அற்புதம், நீர் நடந்தாள் அற்புதம், நீ பார்த்தாள் அற்புதம், வார்த்தை சொன்னாள் அற்புதம். அல்லேலூயா. ஏசப்பா எங்க நின்னாலும் அந்த அற்புதம். அவர் நடக்கிறதுலாம் அற்புதம், அவர் பார்த்தாலே அற்புதம், ஒரு வார்த்தை சொன்னாலும் அற்புதம். விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னா கூட என்ன பிரச்சனை வந்தாங்களோ அது மாறிடும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவருடைய வார்த்தையினால நம்ம பிழைக்கிறோம். இப்ப சொல்லுங்க, உங்க சம்பாத்தியத்தினால பிழைக்கிறீங்களா, என்னுடைய வார்த்தையினால பிழைக்கிறீங்களா? அப்படிதானா? உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குனால பிழைக்கிறீங்களா? இல்ல நான் வரும்போது ஒரு மனுஷன் சந்திச்சேன், விசுவாசி, சபைக்கு போறாரு. அவர் பாருங்க, எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன்னு கவனிங்க. அவர் இப்போ பார்க்கும்போது என்னென்ன நீங்கள் பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் நீங்கள் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க விசாரிச்சாரு. சொன்னேன். அப்போ நான் அவரை விசாரித்தேன். அவர் சொன்னார், நாங்கள் இந்த மாதிரி என்ன தேர்தல் நடக்கிறதுனால கட்சி சம்மந்தமாக அப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு ஆராதனைக்கெலாம் போனீங்க. அதெல்லாம் காலையிலே நான் போய் வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், காலையில் எனக்கு 8 மணிக்கு ஆராதனை இருக்குது, அதனால் என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் ஆராதனை முடிச்சுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன், இங்கே வந்திருக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இப்படி ஏதாவது ஒரு 4 படத்தை இருந்தால் அதை வச்சு ஏதாவது நடக்கும்ல, என்ன செய்யணும், என்ன நடக்குமா, ஏதாவது நடக்கும்ல அப்படின்னு. அவர் பாருங்க, என்ன நோக்கத்துக்காக மனுஷங்க வாழ்றாங்கிறத கவனிங்க. அதெல்லாம் ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்குமா, நடக்காது இல்லையா? தேர்தல் அரசியல்ங்கிறது வேற, ஆட்சியை பிடித்ததுக்கப்புறம் நடக்கிற அரசியல்ங்கிறது வேற. சரி, அது கவனம் வரணும், அது சரி திரும்ப வேண்டாம். கவனிங்க. அப்போ நம்ம இன்னைக்கு எதை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க மனுஷன், எதையோ ஒன்று சார்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு செல்வாக்கு இருக்குது, எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், எனக்கு இவ்வளோ பலன் இருக்குது. இல்லை, ஒன்னே ஒன்று சொல்ல முடியும், எனக்கு இந்த அனுபவத்தை தந்ததும், இவ்வளோ மக்களை தந்ததும், இந்த வேலையை தந்தது, இந்த சம்பாத்தியத்தை தந்தது, இந்த குடும்பத்தை தந்தது, இந்த சொத்துக்கள் எல்லாம் தந்தது எனக்கு ஒரே ஒருத்தர் தான், இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் தான் தந்தாரு, அவர் தான் அதை காப்பாற்ற முடியும். ஆமென். நம்ம சொத்தை காப்பாற்ற முடியுமாங்க? நம்ம நகையை நம்ம காப்பாற்ற முடியுமா? முடியாது. யாரை காப்பாற்றணும் சொல்லுங்க, யார் காக்கணும்? அவர் தான் காக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம காக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஆமாம் அங்கே விடாது இங்கே விடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? அதுவே வந்து அவங்க துருன்னு வராங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க, தூக்கி வச்சா உட்காருவாங்களா? உட்கார மாட்டாங்க. கை வச்சா இறங்குதான் நினைப்பாங்க இல்லையா? எங்கேயாவது போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியுமா? ஆமாம், சும்மா என்ன செய்யாது, அங்கே போகாது இங்கே போகாதுன்னு சொல்லாதம்மா, எனக்கு தெரியும் வர தெரியும் அப்படிங்கிறாங்களே. ஆமாம், தம்பி சிரிக்கிறாங்க. இல்லைங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஏசப்பா என் பிள்ளை என்ன செய்யுங்க, நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, படிக்க போயிருக்கலாம் இல்லையா, விளையாட போயிருக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம், நீங்கள் பார்த்துக்கங்க. என் மகளை நான் என்ன செய்கிறேன், நான் நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இதெல்லாம் வச்சு இல்லைங்க, ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும், எனக்கு தெரியும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் மட்டும்தான் நான் கிடைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன் எங்கே இருக்குதுன்னா அவருடைய வார்த்தைக்குள்ள. ஆமென். அப்படின்னா நமக்கு தேவையானது என்னது, சுகம், பலன், ஆரோக்கியம், நிறைவு, இது எல்லாமே எங்க இருக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தைக்குள்ள. அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய பொய்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் செவி கொடுக்க கூடாது. ஆமா, அவன் சொல்லுவான், சாத்தான் சொல்லுவான், இது மேல நம்பிக்கை வையே, இதுதான் உன் நம்பிக்கை, இதுதான் உனக்கு கடைசி வரைக்கும், இதை நீ நிரந்தரமா வச்சுக்கோ அப்படிதான் சொல்லுவான். இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமா, நமக்கு நல்லா தெரியும், நீயே நிரந்தரம் இயேசுவே என் வாழ்வில்
இயேசுதான் நிரந்தரம். அல்லேலூயா. அப்போ சாத்தான் சொல்லக்கூடிய பொய்களுக்கு என்ன செய்யக்கூடாது? மனுஷன் சொல்லக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளுக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. நல்லா தான் இருக்குது சொல்லும் போது இல்லையா? சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, இந்த தேன் வந்து வாயுது காது நிலைங்கிற மாதிரி சில பேர் சொல்லும் போது என்னமா அன்பு வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க, இவங்களை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது. நம்ம என்ன யாருன்னு சொன்னா கூட இயேசு மட்டும்தாங்க என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம். அவர் மட்டும்தான் என்னை கரை சேர்ப்பார், அவர் மட்டும்தான் நடத்துவார், அவர் மட்டும்தான் இந்த சூழ்நிலையை என்ன செய்வாருன்னா மாறாம நேசிப்பார். அவர் அன்பு மட்டும்தான் மாற்றம் இல்லாத ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மருத்துவ அறிக்கைகள் ஒன்று சொல்லியிருக்கலாம், அது நம்ம நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதை குணப்படுத்த முடியாது, சரி செய்ய முடியாது, இது இப்படி தான் நீங்கள் வாழ போகிறீங்க, இல்லை இப்போ வாழ்நாள் இவ்வளவுதான், உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு டாக்டர் சொன்னதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. உங்கள் சிந்தையை, உங்கள் மூளையை, இருதயத்தை டாக்டருடைய அறிக்கையை, மருத்துவ அறிக்கையினால நிரப்பக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நிரப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நமக்கு சங்கீதம் 91 அழகா சொல்லியிருக்குது, பக்கத்தில் சத்தமா சொல்லுங்க, 1000 பேரும் வலது பக்கத்தில் 14 பேரும் விழுந்தாலும் அது ஒண்ணு. ஐயோ விழுந்துட்டாங்களே, அடுத்தது நான் தான் அப்படின்னு நினைச்சா கஷ்டம் இல்லையா? ஆமா, என்னப்பா சொல்றேன், 1000 பேர் விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, 10,000 பேர் விழுந்தாங்கன்னு சொல்றீங்க, நான் மட்டும் என்ன விதி விளக்கா? இந்த தொழில முடியவே முடியாதுன்னு சொல்றாங்களே, இனி இது கஷ்டம்தான், இந்த தொழில் செய்யறவங்க எழுப்பவே முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன செய்யறது? ஆமாம், அவங்க அந்த தொழிலை விட்டுட்டாங்க, இந்த தொழில் செஞ்சவங்க கடன் ஆகிட்டாங்க, ஐயோ நான் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இது தவிர வேறு எதுவும் தெரியாத, எனக்கு என்ன நிலைமை வருமோ அப்படிங்கிறத நம்ம நினைச்சா நம்ம உலகத்தான் சொல்றதான் நம்பிடுவோம். ஆனால் அதை தாண்டி இல்லைங்க, வசனத்தை நம்புறேன், என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பாசத்தில் 16 பேர் விழுந்தா கூட அது என்ன செய்யாது, அணுகுமா? அணுகுமாங்க? சில சத்தமா சொல்லுங்க, அணுகாதுன்னு சொல்லுங்க. சில நேரம் வந்து ஏதோ ஒரு இன்னொரு ஊர்ல சம்பவம் இருக்குன்னா நம்ம ஊருக்கு வந்து நினைக்கிறோம், அந்த டைம் என்ன செஞ்சோம்னா, இல்லைங்க இந்த ஊருக்கு காவலாளர் இயேசு. அல்லேலூயா. இந்த ஊர்ல பெண் பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசு. அல்லேலூயா. ஐயோ பக்கத்து தட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, திருடிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வழக்கமாக போடுற பூட்டை விட இன்னும் ஸ்பெஷலாக அதை போட்டு கூட என்ன செய்வோம், வாங்கி ராமனும் போட்டிங்களான்னு தெரியாது எனக்கு, பட் ஆனால் அந்த மாதிரி என்ன செய்வோம் நம்ம யோசிப்போம். அங்கே வந்து நான் இங்கே வரமாட்டானா, நம்ம யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து என்ன செஞ்சுருங்க அவங்க வாய். ஆமாம், அது நடந்திருக்கலாம், ஆனால் எங்கே என்ன செய்யாது, நடக்காது. காரணம், என்னுடைய வீட்டிற்கு யார் பாதுகாப்பு? என்ன சேனை பாதுகாப்பா நிற்குது? பரலோகத்தின் சேனை எனக்கு பாதுகாப்பா இருக்கு. அல்லேலூயா. நமக்கு தப்பா தோணும் பாருங்க, ஐயோ எங்கேயோ நடந்திருக்கும் ஒரு விபத்து, ஆமா நம்ம பிள்ளைய அனுப்பிச்சு என்ன நடந்திருக்குமோ, எது நடந்திருக்குமோ, அப்படி இல்லை, இது முதற்கொண்டு போக்கியின் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், நீ போய் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பத்திரமா கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை முழுவதுமா என்ன செய்யணும், நாம சார்ந்து கொள்ளணும். அறகுறையான ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழ கூடாது. அறகுறையா வாழ்ந்தோம்னா நம்ம தேவனுடைய நன்மை என்ன செஞ்சு பார்க்க முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதாவது எப்படின்னா, இந்த பக்கம் நான் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தை பக்கம் நிற்பேன், இந்த பக்கம் உலகத்தின் பக்கம் நிற்பேன்னு சொன்னா நம்மளால என்ன செஞ்சது கரை சேர முடியாது. ஒரே ஒண்ணுதான், நான் யார் பக்கம் நிற்கணும், தேவன் பக்கம் நிற்கணும், அவரை மட்டும் நம்பணும், அவரை மட்டும் நம்பணும். அது எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அவர் மாற்றிடுவார். ஆமாம், இவ்வளோ வருஷம் பிரச்சனை இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு மாற்றிடுவார். அல்லேலூயா. பரம்பரை சாபத்தை மாற்ற முடியும், தலைமுறைகள் தோறும் வரக்கூடிய வியாதிகளை மாற்ற முடியும். எப்படி முடியும்? அவரை நம்பும் போது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்ததியில் யாருக்குமே எப்படி இல்லை, குழந்தையே இல்லை, மாற்றுவார், அவரால் மாற்ற முடியும்.
அல்லேலூயா. ஆமா, எங்க சந்ததிகளில் யாரும் இவ்வளவு சீக்கிரமா திருமணம் ஆனதில்லை. எல்லாருமே என்ன செய்யறாங்க, லேட் மேரேஜ் தான் மாத்திடுவார். யாருமே திருமணமாகி அவங்க கணவனோடு வாழ முடியலங்கிற சூழ்நிலை என்ன செய்யுது, மாறும். அப்படிலாம் பிரச்சனை இருக்குதுங்க வாழ்க்கையில. ஜனங்க கஷ்டப்படுறாங்க, உபத்திரப்படுறாங்க, பாடுபடுறாங்க, துன்பப்படுறாங்க. அவங்களுடைய கண்ணீர் அழுகை நமக்கு தான் தெரியுது, நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களுக்கு போறோம். ஆனா நான் சொல்றேன், இயேசுவால் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளணும். சமயம் இல்லை, வேதத்தில் அவருடைய வார்த்தையை நம்புற ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றாங்க. யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஆபிரகாம். எந்த ஆபிரகாம்? மகத்துல கடை வச்சிருக்காரு. யாராவது இருக்கிறாங்கம்மா ஆபிரகாம்? கவனிங்க. ஆமா, இது வேதத்துல உள்ள ஆபிரகாம். என்ன ஆபிரகாம்? ஆமா, அவர் எப்படி நம்பினாரா? வாசிக்கலாம். ரோமர் 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி எப்படியா, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் என்னன்னா தகப்பனானா. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்பினார். அவர்கிட்ட சொல்லும் போது அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அவருக்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லை அதுல. ஆனாலும் அவர் தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சாரா, நம்பினாரு. எதை நம்பினாரு? அங்க சொல்லப்பட்டிருக்குது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி. அப்படின்னா நாம் என்ன செய்ய தெரியுமா, இதெல்லாம் உனக்கு நடக்காது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்லணும், நடக்கும். எப்படி தெரியுமா? எழுதி இருக்குது. என்ன செஞ்சிருக்குது? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்குது? எங்க எழுதி இருக்குது? என்ன குறித்ததான ஜீவனுள்ள வார்த்தையை என் தகப்பன் என் தேவன் எனக்காக எழுதியிருக்கிறபடினால எனக்கு எழுதியிருக்கிறபடி மட்டும்தான் நடக்கும். நீ சொல்றது நடக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோட யாராவது உங்களுக்கு விரோதமா சவால் விடலாம், யாராவது ஒருத்தங்க சொல்லலாம், இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ கனவுல கூட நினைக்காதன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன கனவுல என்ன? ஆமா, நான் அதை தரிசனமா பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நான் தூர தரிசனமா அதை பார்க்கிறேன். காரணம் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எழுத்த மாற்ற முடியுமா? முடியாது. யாரால மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. நான் அதை நம்புறேன். அதனால எனக்கு என்ன எழுதி இருக்கிறதோ அது மட்டும்தான் எனக்கு நடக்கும். நீங்க சொல்றது, அவர் சொல்றது, இவர் சொல்றது, உலகம் சொல்றது, டாக்டர் சொல்றது இன்னும் நடக்காது. இயேசு சொல்றது மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நம்புறீங்களா? நம்பாதீங்க. எதை நம்புங்க? எழுதி இருக்கிறத நம்புங்க. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, அப்பா எழுதி இருக்கிறது நம்புங்கன்னு சொல்லுங்க. ஆமா, எழுதுனதை விட்டுட்டு பாட்டி சொன்னா, ஐயா தாத்தா சொன்னாரு, அவரு சொன்னாரு, இந்த பெரிய மனுஷன் சொன்னாரு நம்பினீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கும் இல்லையா? அது நடக்கக்கூடாது. எதை நம்பணும்? நம்ம எழுதி இருக்குதுங்க. எப்படி எழுதி இருக்குது? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயின்னு சொல்லி எழுதி இருக்குதுல்ல, அதுதான் நடக்கும். ஆமென். ஆமா, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குன்னு சொல்லிட்டாருல, அதுதான் நடக்கும் இல்லையா? நீ பிழைப்பாய் வாழ்ந்திருப்பாய் சொல்லியிருக்காரு, அதான் நடக்கும். அவர் சொன்னது நடக்காது. என்னவர் என் ஆண்டவர் சொன்னது மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, வார்த்தையை நம்பின அந்த மனுஷன் வாழ்க்கையில ஜெயித்தார், வெற்றி பெற்றார். ஆமென். அப்போ வார்த்தையை நம்பின மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுதான் பவுல் சொல்றாரு, நமக்கு முன் ஆபிரகாமை உதாரணமா வைத்து சொல்றாரு. அந்த 21ஆம் வசனத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை
மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமா என்ன செய்தாராம்? சொல்லுங்க, நம்பினாரு. சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? எப்படி நம்பினாரு? முழு நிச்சயம் நம்பினாருன்னா என்ன அர்த்தம்? அதுல அவர் வேற எந்த சிந்தைக்கும் நமக்கு சிலர் என்ன செஞ்சிருக்கலாம், இது நடக்கலன்னா இதை செஞ்சிடலாம். ஆபிரகாமும் உள்ள தவறுகளை செஞ்சாரு. விசுவாசத்துல எடுத்த உடனே பூரணர் ஆகல. அவரும் பலவீனம் தானே. அவரு பைபிள்ல பாருங்க, அற்புதமான புத்தகம். யாரோ ஒருத்தர் சொன்னாரு, பைபிள் இது கதை புத்தகம் இல்லை, இருக்கிற கதையெல்லாம் அழிச்சு விடுறது இல்லை, எது நிஜமா அதை எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் இதுல ஆபிரகாமுடைய பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. தாவீதுடைய பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோம்? பலமும் பலவீனமான மனிதர்கள் தான். எல்லா நேரமும் நம்ம சரியா நடந்துறது இல்லை, பேசுறது இல்லை. எல்லா நேரமும் நம்முடைய விசுவாசம் சரியா இருக்கிறது இல்லை. அதுதான் ஆபிரகாம் பாருங்க வாழ்க்கையில. மற்ற புத்தகங்கள் என்ன செய்யணும்னா, ஒருத்தரை காமிச்சா ஞானியாவே காமிப்பாங்க, புனிதராகவே காமிப்பாங்க, ஆமா சூப்பர்மேனாவே காமிப்பாங்க. அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாலே அப்படி எல்லாமே நடந்துடும். இந்த ரஜினிகாந்த் படத்துல வந்த மாதிரி எல்லாமே நடந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை, அப்படின்னா இல்லை. அது நிஜத்துல பார்த்தா அவர் தாத்தா. அப்படிதானே? ஆமா, அப்படித்தானே, உண்மைதானே? நாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா எப்படியோ நினைக்கிறோம். ஆனா இந்த பைபிள் பாருங்க, ஆபிரகாம் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ எனக்கு இன்னும் என்ன இல்லை, நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, வருஷம் பைபிள் இருக்குது, எனக்கு வயசாகிட்டு எதுவுமே இல்லையே. ஒருவேளை இந்த நான் என்னுடைய வேலைக்காரனா இருக்கிறான் பார்த்தீங்களா, விசாரிக்காரன், வீட்டு விசாரணைக்காரனா இருக்காங்க, இந்த இளையசர், அவனுக்கு என்னுடைய எப்படி இருக்குது, என்னுடைய வாரிசை நான் மாத்திட்டா அப்படின்னு கேட்குறான் இல்லையா? சரி, இது சரியாகல. இப்போ சாதாரணமாக ரெடியாக விடுறாங்க, நீ என்ன செய்ய, ஆகார சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா ஒரு குழந்தை பிறகு இஸ்மவேல்னு சொல்லி குழந்தை வந்து பார்த்தீங்களா, அது வந்தது அந்த பிரச்சனை. ஆமா, வந்துச்சு. இப்போ சொல்றாரு, இப்போ ஆண்டவர் சொல்றாரு விட்டுருப்பா அப்படின்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக ஆண்டவரே என்ன செய்யணும், பிழைக்கணும். அவனையாவது ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன், நீங்க அவனையும் என்ன செய்யல வைக்கல. ஸோ நாம நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் வைக்கிறோம் இல்லையா, அதை பெஸ்ட்டாகவே வச்சோம். அல்லேலூயா. நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா, இது இல்லைன்னா இன்னொன்று செகண்ட் சான்ஸ் ஏதாவது நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஐடியாவுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. இன்னும் ஆண்டவர் சொன்னது தான், அவர் எழுதியிருந்தது தான், எனக்கு அவர் தரிசனம் கொடுத்தானா தரிசனம் தான், இதை நோக்கி தான் நான் பயணிப்பேன்னு சொல்லி நம்ம மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம போனோம்னா நம்ம நிலை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம், நிலையற்றவர்களாக என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம் இல்லையா? ஆமாம். நம்ம நல்ல இந்த அரசியல் கட்சிகள் பாருங்க, இப்போ உள்ள இருப்பாங்க, அந்த 5 வருஷம் கட்சி அந்த கூட்டணி என்ன செய்யும், இன்னைக்கு இந்த மைக்கை பிடிச்சி அவரை ஏசினவங்க இந்த பக்கம் போயிட்டு இவரை ஏசுறாங்க இல்லையா? டார்ச்சி பிடிச்சிட்டு நாங்கள் மாற்றிடுவோம்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ டார்ச்சி வேண்டாம், சூரியனே இருக்குது இல்லையா? ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். அப்போ என்னென்னா, நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இப்படி என்ன செய்யக்கூடாது, அங்கே இங்கெல்லாம் போகக்கூடாது, இது இல்லைன்னா இதுன்னு நினைக்கக்கூடாது. இல்லை, என் ஆண்டவர் எதை எனக்கு சொல்லியிருக்கிறாரோ அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் என்னுடைய தெரிந்தெடுப்பாக இருக்கும், என் நோக்கமாக இருக்கும், என் பயணமாக இருக்கும், என் பார்வையாக இருக்கும், என்னுடைய அறிக்கையாக இருக்கும், என் வாழ்க்கையாவது மாறும். அல்லேலூயா. பாருங்க, செத்து போன சாராவுடைய கர்ப்பத்துல ஈசாக்கு என்ற அந்த குழந்தையை உருவாக்குவதற்கு முன்பதாக இப்போ ஆண்டவருக்கு ஒரு பெரிய வேலை இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய உள்ளத்துல என்ன செய்ய தெரியுமா? ஆபிரகாமுடைய உள்ளத்துல அந்த ஈசாக்குங்கிற குழந்தைய உருவாக்கணும். அல்லேலூயா. நீங்க கர்ப்பத்துல வர்றதுக்கு முன்னாடி எங்க உருவாக்கணும்? இருதயத்துல. யார் இருதயத்துல? ஆபிரகாம் இருதயத்துல. இப்படி எனக்கு ஒரு என்ன உண்டாகும், எனக்கு ஒரு குழந்தை ஆண்டு தருவாரு, அவன் பேரு ஈசாக்கு, அவன் இப்படி வருவான் அப்படிங்கிறது. ஆமே. அப்போ உங்களுக்கு ஒரு காரியம், உங்களுக்கு நீங்க பார்க்கும்படியாக, நீங்கள் அதை தொடும்படியாக, அனுபவிக்கும்படியாக, உங்க வாழ்க்கையில் அது வரும்படியாக தேவன் அதை தர்றதுக்கு முன்னாடி முதலாவது அது எங்க தரா தெரியுமா? உங்க இருதயத்துல தர. அல்லேலூயா. ஆமா, நீங்க இருதயத்துல பாருங்க. இப்போ எது நடக்கலையோ இருதயத்துல பாருங்க. நான் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து கை கோர்த்து ஜோம் பண்ற மாதிரி பாருங்க. உங்க இருதயத்துல வச்சு பாருங்க. கை கோர்த்து நடக்கிற மாதிரி பாருங்க. அல்லது பிள்ளைய நடுவில் விட்டு நீங்க 2 பேரும் கைப்பிடிச்சு நடக்கிற மாதிரி பாருங்க. ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இதை செய்ய போறீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவு பெரிய கும்பலெல்லாம் மாத்திட்டாருங்க. இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் சொல்றேன், யார் யாரணுமோ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. சபல விடையா பெரிய கடினமான இருதயம் கொடுப்பது, அதை விட பெரிய இருதயம் யாருக்கும் இல்லை இல்லையா? ஆனா அவரே என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல மாத்திட்டார். ஆண்டவரே நீ யார், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்னு கேட்டது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன்னு கேட்க வைப்பார். நீ உடனடியா போய் என்ன செய்ய, மகளை உன்னோட கூட்டிக்கோன்னு சொல்ல முடியாது ஆண்டவருக்கு. அவர் எப்படினாலும் நமக்காக கிரியை செய்கிறது. சொப்பனத்தில் என்ன செய்வார், எச்சரிப்பை கொடுப்பார். ஆமே, அவரே தரிசனமாவார், அவரே பிரத்யேகமா பேசுவார். ஆமா, நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஒரு பயங்கரமான குடிகார். என்னுடைய மாமியார் வீடு பார்த்தீங்களா, அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு குடிகாரர். அவங்க வீட்டில் எல்லாரும் சமைக்க போகிறாங்க. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, எப்போவுமே அந்த என்ன செய்வாருன்னா, அந்த பாட்டில் கைமா. ஒரு சமயம் எப்படியாவது என்கிட்ட பேசணும்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார். பேசிக்கிட்டே இருந்தார். அது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். ஏன்னா பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. என்னால் அந்த இடத்த விட்டு நவட முடியல. அவர் பேசிகிட்டே இருந்தார். திடீர்னு பாருங்க, நேற்று என்னோட நம்பரை வேறு வாங்கிட்டார். ஐயோ, நேரத்தில் தான் இவர் பேசுகிறார், பார்த்தா நம்பர் வேறு வாங்கிட்டாருன்னு சொல்லி என்னன்னு கேட்டால், நல்லா பிடிச்சிருந்தேன், அதான் எனக்கு தெரியுமே, சொல்லுங்க. யாரோ என்னை என்னால் எந்திக்க முடியாது, நான் குடிச்ச குடிக்க என்னால் எந்திக்க முடியாது. யாரோ என் முதுகில் ஓங்கி அடிச்சிட்டாங்க. அடித்து உடனே என்ன செய்ய, அந்த பக்கத்து வீட்டில் போய் அவங்க போய் பாருன்னு என்ற ஒரு குரல் சொல்லிச்சு. என்னால் நம்ப முடியல, ஆனால் என்னை அடித்தது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, எனக்கு வலிச்சது. நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்புறது. அடிச்சாரா, அடி விழுந்துச்சா, போய் பார்க்க சொன்னாரா, அதனால தான் நம்பர் வாங்கியிருக்கேன்னாரு. உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. ஆமாம், பாருங்க, அவர் மற்றவங்க சொல்கிற நல்ல காலம் இல்லை, நிச்சயமாக நல்ல காலம் பிறக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, அடித்தது என்னாலும் எனக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் அடுத்த அடி வாங்குறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கை என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு ஒப்புக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு தேவைன்னா இதனால என்ன செய்வார். எங்கே அடிச்சுனாலும் கொண்டு வருவார், எச்சரித்து கொண்டு வருவார். ஆமாம், பாதையை மாற்றுவார், இது கூடாதுன்னு சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. தங்கள் தெய்வீக நம்பிக்கை நம்முடைய எதிர்காலத்தின் எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறது மட்டும் இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய அபாரமான சக்தி கொண்டது. நிகழ்காலத்தில் இதெல்லாம் இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களே, தெய்வீக நம்பிக்கை, ஆண்டவர் வச்சிருக்க நம்பிக்கைக்கு நீங்கள் வரும்பொழுது இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையே ஆண்டவர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நம்ம தெய்வீக நம்பிக்கையை நாம் சார்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நிறைய காரியம் பேசணும்னு ஆசை தான். இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது. எதிர்வரை செய்தியை நீங்கள் உற்சாகமாக கேட்குறீங்க. எதிர்வரைக்கு செய்தி புரிஞ்சிருக்குதுங்களா? புரியுதா? உங்களுக்கு புரியாமல் ஏதோ ஒன்று பேசக்கூடாதுல்ல. யோவான் 4ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை பாருங்க. கலிலேயாவுக்கு வந்தார் என்று மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பார்த்தீங்களா, தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினால இயேசுவிடத்துல போய் என்ன சொல்றான், ஆண்டவரே என் மகனை எப்படியாவது என்ன செய்யுங்க, குணமாக்குங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் போய் என்ன செய்யறான், கேட்கிறான், மன்றாடினான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். 50வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, ஏசப்பா என் மகன் இப்ப எப்படி இருக்கிறான்னா மரண அவஸ்தையா இருக்கிறான், சாகர நிலைமையில இருக்கிறான், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், எதையாவது என்ன செய்யுங்க, என் மகனை காப்பாத்துங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு என் பிள்ளைய எனக்கு என்ன செய்யுங்க, காப்பாற்றி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான்ல. இப்போ இந்த அவசரத்தில், இந்த பரபரப்புல நாமளாக தான் என்ன செஞ்சிருப்போம், என்ன செஞ்சிருப்போம், 108 ஆம்புலன்ஸ் மாறி இல்லைனாலும் கூட ஏதாவது நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஓரளவுக்கு என்ன செஞ்சிருப்போம், துரிதமா ஏதாவது பண்ணியிருப்போம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 50ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க.
இவன் அவசரத்துல கதறிட்டு இருக்கிறான். இவன் தான் தெரியுமோ என்ன 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 சூழ்நிலைன்னு தெரியும், நிகழ்காலத்துல என் மகன் எப்படி இருக்கான்னு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம்ப்பா, உன் மகன் பிழைப்பானா, பிழைத்திருக்கிறானா? கத்தமா சொல்லுங்க, பிழைச்சிருவான்னு சொன்னாரா, பிழைத்திருக்கிறான்னு சொன்னாரா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுல இருந்து இயேசுவை நான் பார்த்தா ஏதாவது நடக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு கிளம்பலாம் பார்த்தீங்களா, அப்பவே சுகம் அந்த மகனுக்குள்ளாக பாய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீ போகலாம்ப்பா, உன் குமார் என்ன செய்யறான், பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தைய என்ன செய்யறான்? சத்தமா வாசிங்க, என்ன செய்யறான்? நம்பி போனான். நமக்கு தான் நம்பிக்கை இல்லை. நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? நல்லா ஜெபம் இல்லையா? நல்லா ஜெபம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, உபவாசம் இருந்து எனக்காக இப்படியாவது சபையார் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க சொல்றோமா? ஏன்னா நமக்கு என்ன இல்லை, இது சாதாரண ஜெபம், இன்னும் ஸ்பெஷல் ஜெபம் செய்யல வரல. அந்த ஸ்பெஷல் ஜெபம் எப்போனா உபவாசம் பண்ணாதான் ஸ்பெஷல் ஜெபம் நாங்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம சில சூழ்நிலையில உபவாச ஜெபத்தை நான் தவறா சொல்லலை. நம்ம தேவை சில சிச்சுவேஷன்ல உங்க ஊழியக்கார அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்களா, நம்புங்க, கவலைப்படாதீங்கக்கா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நீங்க போங்க அப்படின்னு சொன்னா தைரியமா போங்க, நடந்துடும். அல்லேலூயா. ஆமா, நான் நிறைய காரியங்கள் பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கேன். பாருங்க, சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்துடும். அது நம்மளால சொல்றது இல்லை, அந்த தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊழியக்காரங்களுக்குள்ளேயோ அல்லது யாரோ ஒருத்தருக்குள்ளேயோ அந்த விசுவாசத்தை கொடுக்குறாரு. அந்த விசுவாசம் அந்த டைம்ல பாருங்க, அது அதிகபட்சம் மேலோங்கி நிற்கும். அந்த கண்ணீர் குடும்பம் நிற்கும் போது என்ன நடக்குமோன்னு சொல்லும் போது இங்கே ஊழியக்காரர் சொல்லுவாங்க, ஜோபியாச்சு, ஒன்றும் செய்யாது, அப்பா பார்த்துக்குவாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, காரியமா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரர் பைக்கு ஆக்சிடென்ட்ல சர்ச்சைக்கு வரக்கூடிய குடும்பம், இப்படி சகோதரர், அந்த சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி தம்பி வண்டியில் வந்தபோது இப்படி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாக அடிபட்டுருக்குது, எப்படி சூழ்நிலைன்னு தெரியல, இந்த மாதிரி ஜிஹெச் கொண்டு போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, எனக்குள்ள அந்த நேரத்தில் ஆண்டவர் விசுவாசம் தந்தார், இது ஒன்றும் இல்லை, இதில் அவன் படிச்சிருவான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள உணர்வு கொடுத்தோன்னு நான் சொன்னேன், ஒன்றும் செய்யாது, நீங்கள் போங்க, நான் ஜோப் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஜோப் பண்ணுவோம், ஒன்றும் செய்யாது, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் போங்க. ஆனால் அங்கே போனால் பாருங்க, இந்த முன் வச்சிருந்த பள்ளி எதுவுமே இல்லை, இந்த தலை பூரா அடி, கை காலெல்லாம் அடி, அவர் குலைக்கிறதே சக்கரம், அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாருங்க. அவர் அது தேடி வர்றதுக்கு எப்படி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. இதை நம்ம சொல்றோம், அவங்க அந்த சொன்ன டைமுக்கு எனக்குள்ள இருந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள விசுவாசம் சேரும் போது என்ன ஆகுதுன்னா மரணம் அங்க மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தையை அவன் என்ன சொல்லனா, எல்லாரும் சொல்லுங்க, நம்பி போனா. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்க எப்படி போனோம்? ஆமேன்னு சொல்ற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆமேன் அப்படியே ஆக கடவுள்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க என்ன திரும்ப சொல்றீங்க, அந்த பிரச்சனையை திரும்பவும் பேசி, ஆமா இது வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு விரோதமா என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் திரும்ப சொல்லி மறுபடியும் நீங்க சாத்தானுக்கு ஒரு ஆமேன் போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் பார்த்து மயங்கிறது இல்லை, நாம ஆமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதை நினைக்கிறவங்க தான் பார்க்குறாரு. அப்படியே ஆக கடவுள் ஆமேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்னா சொல்றத பார்க்கல, சிந்தையில நாம எப்படி போறோங்கிறத பார்க்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க பிரச்சனையோடு வந்திருக்கலாம், ஆனா நீங்க நம்பி போகும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை யாரு மாற்றிடுவார். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலைகள் அவர் என்ன செஞ்சிருவார், மாற்றி விடுவார். ஆமென். பாருங்க, அப்போ அந்த மனுஷன் அவன் குமாரன் பிழைத்தான், அந்த மனிதன் அந்த வார்த்தையை நம்பி போனான், அந்த குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன அந்த மணி நேரத்தில் என்னாச்சான், அந்த தகப்பன் அவன் விசுவாசித்தான் அந்த குமாரன் சொல்லமானான். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிரச்சனைகள் மாற, நம்முடைய பாதைகள் சுவைப்படுத்தப்பட, தடைகள் உடைக்கப்பட, நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நமக்கு உண்டாக
கர்த்தரிடத்துல நமக்கு ஒரே ஒரு வார்த்தை வந்தால் போதும். அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நிறைய வார்த்தை சொல்லணும் இல்லைங்க. நான் சொல்கிறேன், இந்த கனசரித்தில் ஒரு மனுஷனுக்குள்ள பல பிசாசுகள் இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லேகியோன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது குறைஞ்சது 6000 அதுக்கு மேற்பட்ட பிசாசுகள்னு சொல்கிறார். லேகியோன்கிற கணக்கு சொல்கிறார். சரிங்களா? அப்போ கவனிங்க, இங்கே நான் நினைக்கிறேன், ஒரு பிசாசை துரத்துறதுக்கு பல வார்த்தை பேச வேண்டியது. அப்பாலை போங்கிற வேண்டி இருக்குது, உன்னை சபிக்கிறேங்கிற வேண்டி இருக்குது, இல்லையா நான் கடித்து கொள்றேன்னு சொல்ல வேண்டி இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்கிறான், ஆனால் அது ஒன்றுமே செய்யறதில்லை. ஒரு மாதம் சொன்னாரா, அவர் ஊழியத்தில் வந்த புதுசில், இப்போ அவர் பெரிய சீனியர் பாஸ்டர். அவங்க சொன்னாங்க, என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் பேய் பிடிச்சிருக்கிறத கொஞ்சம் வந்து துரத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, இவரும் பக்கத்து சபை ஜனங்கள்லாம் கூட்டிட்டு என்ன செஞ்சாரா, போனாரா. இவர் ஜோம் பண்ணுறாரா, அங்கே எதுவான மாற்றமும் இல்லை. அப்போ அது சொல்லிச்சான், நீ இப்படி ஜோமானா நான் கேட்க மாட்டேன், நீ வந்து என்ன செய், சத்தமாக ஜோமானா நான் போவேன்னு சொல்லிச்சு. சரிங்களா? அவனே இவரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாங்க ஆர்ப்பரிப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்து சத்தமாக ஜோம்னா அது அப்படியே அமைதியாக இருந்துச்சான். சரி போயிடுச்சு போலன்னு சொல்லி எல்லாரும் அப்படி பார்த்தாங்களா, நான் இன்னும் போகலைன்னு சொல்லிச்சு. கவனிங்க, அது சொல்லிச்சான், அப்போ என்னதான் செஞ்சா நீ போவ, அவர் வேற புதுசு, அவர் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே, புதுசு தானே. கவனிங்க, அப்போ அவர் ஒரு பயத்தோட பதட்டத்தோடு தான் இது செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது போயிருமா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ சொல்லிச்சான், நான் போட்டிருக்கிறேன்னா நகை இதையெல்லாம் கலத்தி தான் நான் போயிடுவேன்னு சொல்லிச்சான். அப்போ காதில் கழுத்தில் போட்டுக்கலாம், கலத்திட்டு மறுபடியும் ஜோம் பண்ணாங்களாம். அப்போ அது வந்து அப்படியே அமைதியாக இருந்துச்சான். ஆனால் இப்போ அமைதியாக இருக்குது, போயிருக்கும் போல இருந்துச்சா. எல்லாரும் ஜோம் பண்ணி, இயேசுவே நீங்கள் தந்த ஜெயத்திற்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி ஆமேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நல்லா கக்கன்னு சிரிச்சுட்டான். அது சொல்லிச்சான், போயிட்டு நினச்சியாக்கும், நானும் போக நினச்சான். கவனிங்க, அப்போ இந்த இடத்துல ஒன்று யோசித்தாரான், நம்ம என்ன செய்யறது ஆண்டவர் கேட்கும்போது, நம்மளோட ஆண்டவர் சொன்னார், ஆலோசனை கொடுத்தாரு. நீ ஏன் பிசாசுடைய ஆலோசனையை கேட்க, துரத்துறதே அதுதானே, நீ ஏன் அதுக்கு ஆலோசனை கேட்டு நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ ஏன் ஊழியக்காரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதை சொல்றேன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதை சொன்னார். வசனத்தை சொன்ன உடனே பிசாசு ஓடி போயிட்டு. அல்லேலூயா. அவர் சொன்னாரு, அந்த பிசாசு என்னை அசிங்கப்படுத்திட்டு, ரொம்ப அவமானப்படுத்திட்டு சொல்லி சொன்னார். கவனிங்க, அப்போ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம நம்பினா, ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதில் ஜீவன் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது 107ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 107:20 107:20 வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அல்லேலூயா. வசனத்தை என்ன செய்வாராம்? என்ன செய்வாரு? ஆமா, உங்களை அனுப்பி என்ன செய்வார்? உங்களை குணமாக்கும். கர்த்தர் வசனத்தை அனுப்பி என்ன செய்வாரா? குணமாக்கும். குணமாக்குவது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்வாரா? அழிவுக்கு தப்பு வைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குவான், என்னை தப்பு வைப்பான். அல்லேலூயா. ஆமா, எது உங்களை அழிச்சிரும் நினைக்கிறீங்களோ அதுல உங்களை தப்பு வச்சு உங்களை மீட்டெடுப்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். அவன் நம்பினா பார்த்தீங்களா, ஆண்டவர் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அது 100க்கு அதிபதி தான். பாருங்க, ஆண்டவரே நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லப்பா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்ப என் வேலைக்காரன் சீசன் சொன்னார் ஆண்டவர், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னாரு இல்லையா. ஆனா அங்க போகும்போதுதான் பிரச்சனை. ஆமா, என்ன உண்டாச்சு? அந்த பிரயாணத்துல ஒரு பெரிய கடல் உண்டாகுது, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, படகு தத்தளிக்குது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. ஐயரே இப்படி நல்லா தூங்குறியே, ஆமா நாங்களாம் கடந்து இப்படி கஷ்டப்படுறோமே, எங்க மேல உங்களுக்கு பரிதாபம் இல்லையா, எங்களை ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. உமக்கு அது படிச்சிருக்கிறீங்களா? உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறேன். நாம் கூட ஆண்டவர் பார்த்து அதான் கேட்போம் அடிக்கடி. ஏதாவது நினைக்கிறீங்களா, ஏதாவது செய்கிறீங்களா, ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி இல்லையே, உங்களுக்கு ஏதாவது இது இந்த பிரச்சனை குறித்து கவலை இருக்குதா? ஆமாம்,
இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, ஏதாவது ஒரு ஜெபத்தில் ஏதாவது ஒரு அசைவே தெரியலையே, நம்ம பதிலே இல்லையே, கொஞ்சமாவது என்ன பெருசு உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா இல்லையா அது கேட்கணும் இல்லையா? அதுதான் அவங்க கேட்டாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன தெரியுமா அர்த்தம்? எப்போ அவனை அழைச்சிட்டு போறதே நான் தானே, வழியில எத்தனை கடை வந்தானே, எவ்வளவு கடல் கொந்தளித்தானே, படகு எவ்வளவு அசைத்தானே, உன்னை அழைச்சிட்டு போறது நான் தான், உன் கூட இருக்கிறது நான் தான், கவலைப்படாத. இதெல்லாம் வரும், ஆனா ஒன்று ஒன்றை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அழிந்து போகவோ அழிந்து போகவோ நான் விடமாட்டேன். உன்னை பத்திரமா கரம் கொண்டு சேர்க்கக்கூடிய உன்னை அடைத்த கர்த்தர் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசோர்வு, அவிசுவாசம், தனித்து விடப்பட்ட நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, வாழ்க்கையில் கடினமான இந்த வேலையில் அவர்களுக்காக அவர் தமது வசனத்தை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சது போல தோணுமா? ஆண்டவர்கிட்ட போய் ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் மனுஷனுக்கு முன்பதாக அல்லது ஏதோ நம்ம ஊழியக்கார அம்மா நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது. தனித்து ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்னால் இந்த காரியத்தில் விசுவாசம் வைக்க முடியல, அப்பா நான் உங்கள் பலத்தை நான் சார்ந்து கொள்கிறேன், என்னுடைய ஜெபம் வீணுன்னு நான் நினைக்கிறேன், இப்போ என்னால் என்ன செய்ய முடியல, ஜெபிக்க கூட முடியலை. ஓப்பனாக நீங்கள் பேசணும். ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்க? சொல்லுங்க. உண்மையாக இருக்கணும். இருதயத்தை அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இங்கே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அந்த பேர் சொல்லக்கூடாது. சரிங்களா? எந்த நிலைமையும் சாஸ்தாங்கமாக விழுந்துருங்க, மன்றாடுங்க, அழுதுருங்க, அதுதான் தீர்வுங்க. ஆமாம். அவர்கிட்ட போயிட்டு நாம பைசா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. மனுஷன் முன்பதாக செய்கிறத நான் அவர்கிட்ட செய்யக்கூடாது. அவர்கிட்ட போனால் நான் உண்மையாக இருப்பீங்களா? ஆமாம். உங்கள் ஜெப அறையில் செபிக்க முடியாத நிலையில் மௌனமாக அவர் சமூகத்தில் அமர்ந்துருக்கு. அவர் சமூகத்தில் கண்ணீரை மட்டும் நீங்கள் சிந்துங்க. சில வார்த்தை கூட என்ன செஞ்ச பேச முடியாது. அண்ணாள் செஞ்சாங்கல்ல, அண்ணாள் என்ன செஞ்சாங்க? அழுதுட்டு தான் இருந்தாங்க. வாயிலே என்ன செஞ்சாங்க? முனைகிட்டே இருந்தாங்க. ஆமாம். ஏழைக்கு கூட தெரியலை, ஆனால் கர்த்தருக்கு தெரிஞ்சிருங்க. அல்லேலூயா. ஹானஸ்டாக இருங்க, நேர்மையாக இருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருங்க. அவங்க இருதயத்தை பார்ப்பாரு, அவங்களுக்கு உதவி செய்யும். ஆமாம். நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என்னால் ஜெபிக்க முடியலப்பா, எனக்கு இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல, இதில் எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு இந்த காரியத்தை நம்புறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீராக அவட்ட பேசுங்க, மௌனமாக அவட்ட பேசுங்க, வாய் திறக்க அவட்ட பேசுங்க. ஆண்டவருக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லி நான் பிடிக்கிறேன். ஒன்று, நீங்கள் எதை நம்பணும் அப்படின்னா 3 காரியத்தை நம்பணும். ஒன்று, தேவனுடைய வல்லமையை நம்பணும். வாக்கு வசனத்தை நேரம் இல்லை பாருங்க. நம்ம வசனத்தை மட்டும் சொல்லி நான் போகலாம். லூக்கா வாசிக்க வேண்டாம். 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 6:19. அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடுபடிக்கு வகை தேடினார்கள். ஆகவே தேவனுடைய வல்லமையை நீங்கள் நம்பணும். முதல் காரியம் என்னது? நம்பணும். இதை நம்பணும், தேவனுடைய வல்லமையை நம்பணும். 2வது, யோவான் 11:40. யோவான் 11:40. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். அப்படின்னா என்ன நம்பணும்? கவனிங்க, தேவனுடைய மகிமையை நம்பணும். அல்லேலூயா. ஆமாம். 3வதாக எதை நம்பணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நம்பணும். தேவனுடைய வார்த்தையை நம்பணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் படைப்பான். அப்போ 3 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, நீங்க எதை நம்பணும்? தேவனுடைய வல்லமையை நம்பணும், அவருடைய மகிமையை நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். இந்த 3 இடத்துல உங்களுக்கு தெரியும், வல்லமை புறப்பட்டு குணமாக்கிட்டு, மகிமை 4 நாளாகி போயிடுச்சு, செத்து போனதை அந்த சரீரத்தை உயிரோட எழுப்பிட்டு. ஆமாம். ஆண்டவரே 4 நாள் ஆகிட்டே இப்போ நாருமே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம். எந்த சகோதரனுக்காக அழுதாங்களோ அவங்களே சொல்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன செஞ்சிருக்கோம், மாமிசம் அழுகி நாரி போயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கல்லறையை அந்த கல்லை புறப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம கோலப்படுறாங்க. ஆனால் அப்படி சொல்கிறாரு, விசுவாசித்தா தேவ மகிமை
ஆண்டவருக்கே இந்த மாதிரி டீச் பண்ணுறாங்க. ஆமாம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். நீங்க